ஸ்ரீ விஷ்ணு புராணம் 27ஆம் பகுதி பாதாள லோகம். மைத்ரேய முனிவரே, பூமியின் பரப்பளவை பற்றி கூறினேன். அதன் உயரம் 70,000 யோஜனை. அதில் அதலம், விதலம், நிதலம், ரசாதலம், மகாதலம், சுதலம், பாதாளம் என்ற 7 கீழ் லோகங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் 10,000 யோஜனை அளவுடையதாகும். இவற்றில் வெண்மை, கருமை, செம்மை, பொன்மை ஆகிய நிறங்களை கொண்ட பருக்கை மலைகளும் பொன்மயமான பூமிகளும் இருக்கின்றன. அங்குள்ள மித்தியான மேடைகளில் தானவர், தைத்தியர் முதலிய அசுர ஜாதியினரும் பெருமையுடைய நாக ஜாதியினரும் வாசம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சமயம் நாரத முனிவர் பாதாளத்திலிருந்து ஸ்வர்க்கத்திற்கு வந்து தேவ சபையில் இந்திரனை நோக்கி, பாதாள லோகங்கள் ஸ்வர்கலோகத்தை காட்டிலும் மிகவும் அழகாக இருக்கின்றன. அங்குள்ள நாக ஜாதியினர் அணிந்துள்ள ஆபரணங்களில் உள்ள திவ்ய ரத்தினங்கள் மிக பிரகாசமாகவும் மிக மகிழ்ச்சி அளிப்பவையாகவும் விளங்குகின்றன. ஆகையால் பாதாளத்திற்கு இணை ஏது என்றார். அங்கே தைத்திய தானவருடைய பெண்கள் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்ப்பவன் மகா விரக்தி உடையவனாக இருந்தாலும் மையல் கொண்டு அவர்கள் மீது மனதை இழந்து விடுவான். அங்கு பகலில் சூரிய கிரணங்கள் வெப்பமில்லாமல் வெளிச்சத்தை மட்டும் வீசிக்கொண்டிருக்கும். அதுபோலவே சந்திர கிரணங்களும் சைத்தியம் செய்யாமல் வெளிச்சத்தை மட்டுமே தருகின்றன. இஷ்டத்திற்கேற்ற உணவுகளையும் பானங்களையும் அருந்தி அங்கிருப்பவர் காலம் செல்வதே அறியாமல் குதூகலமாக இருக்கிறார்கள். அங்கு மகா வினோதமான உதயமான வனங்களும் ரமணீயமான நதிகளும் தாமரை தடாகங்களும் குயில் முதலிய பறவைகளின் இனிய கீதமும் ஆதி சுகந்த புல்லாங்குழல் இசை, மிருதங்க முழக்கம் முதலான ஒலிகளும் ஆடல் பாடல்களும் இன்னும் வேண்டிய போக பாக்கியங்களும் எப்போதும் சம்பூரணமாய் அனுபவிக்கப்படுகின்றன. இந்த பாதாளத்திற்கு கீழே 30,000 யோஜனை உள்ள இடத்திலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தமோ குணாசிரியமான திருமேனியுடன் விளங்கும் ஆதிசேஷன் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் அனந்தன் என்ற திருநாமத்தால் புகழப்பட்டு தேவர்களாலும் முனிவர்களாலும் வழிபடப்படுகிறார். மேலும் ஸ்வஸ்திகம் என்ற ரேகையினால் அலங்கரிக்கப்பட்ட 1000 திருமுடிகளோடும் கூடி அந்த திருமுடிகளில் உள்ள திவ்ய ரத்தின காந்திகளாலே திக்குகளை ஒளிரச் செய்து கொண்டும் யோக நலன் கருதி அசுரர்கள் அனைவரையும் சக்திஹீனராக்கி கொண்டிருக்கும் திருவிழிகளை உடையவராய் எப்பொழுதும் கிரீட வரிசைகளை தரித்து முடியில் அக்னி ஜுவலிக்கும் வெள்ளி மலையைப் போலவும் நீள்மான பட்டாடையும் வெண்மையான முத்து மாலைகளையும் தரித்து ஆகாய கங்கை மேலே விழவும் இடையிலே மேகம் சூழவும் இருக்கும் கைலாய மலையைப் போலவும் விளங்குகிறார். திருக்கைகளில் உலக்கையும் கலப்பையும் தரித்தவராய் காந்தி, வாருணி என்ற தேவிகள் உபாசிக்க அவர் வீற்றிருக்கிறார். அவரது முகங்களிலிருந்து பிரளய காலத்திலே விஷ அக்னி ஜுவாலைகளோடு கூடிய காலாக்னி ருத்ரன் சங்கர்ஷ்ண மூர்த்தியாலே ஆவேசிக்கப்பட்டு உண்டாகி ஜெகத்தையெல்லாம் நாசம் செய்வார். அந்த ஆதிசேஷன் இந்த பூமி மண்டலத்தை தனது திருமுடிகளில் ஓர் ஆபரணத்தை போல தரித்து கொண்டு பாதாளத்தின் அடியில் சகல தேவதைகளாலும் வழிபடப்படுகிறார். அங்குள்ள பகவானின் பலத்தையும் சக்தியையும் வர்ணிக்க தேவர்களாலும் இயலாது. நான் முன்பே கூறியது போல் தீப சமுத்திர பர்வதாதிகளோடும் கூடிய இந்த பூமண்டலம் அவரது திருமுடியில் ஒரு பூமாலையை போல் விளங்குகிறது. ஆனால் அவரது குறிப்பை விவரிக்க யாவருக்கும் இயலாது. அந்த அனந்தன் மதத்தினால் கண்கள் சுழல கொட்டாவி விடுவாரானால் இந்த பூமி முழுவதுமே நடுநடுங்கும். தேவ, தானவ, யக்ஷ, கந்தர்வ, சித்த, சாரணாதிகளும் அவருடைய குணங்களின் முடிவை காண மாட்டார். ஆகையால் அவருக்கு அனந்தன் என்ற திருநாமம் உண்டாயிற்று. அவருடைய திருமேனியில் நாகக்கன்னியர் கைமலர்களால் சமர்ப்பித்த ஹரிச்சந்தனமானது அவரது மூச்சுக்காற்றால் வீசப்பட்டு திக்குகளின் மேல் கந்த பொடி இறைத்தது போலாகிறது. முன்பொரு காலத்தில் கர்கர் என்ற பெயர் பெற்ற ஒரு மாமுனிவர் அவரை நெடுநாட்கள் ஆராதித்து சூர்யாதி சகல கிரகச்சார
கிரமங்களையும் அந்த கிரகச்சாரத்தினால் குறிக்கப்படுகின்ற பல சிறப்புகளையும் நன்றாக அறிந்தார். அத்தகைய அந்த நாகராஜனால் இந்த பூமியானது தரிக்கப்பட்டு தேவ மனுஷ்யாதிகளோடு கூடிய லோக வரிசையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. 27ஆம் பகுதி நிறைவடைந்தது.